ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பருவத்தில் பாடம் 2 நீர் அப்படின்ற பாடம் பார்க்கலாம். புவிப்பரப்பில் கிட்டத்தட்ட 2 பங்கு நீர் காணப்படுது. கடல் நீரில் அதாவது 3.5% அல்லது 1035 பங்கு என்ன இருக்குது அப்படின்னா உப்புத்தன்மை உள்ளது. அதாவது இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 1000 மில்லி கடல் நீர்லையும் 35 கிராம் சோடியம் குளோரைடு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இது நம்ம என்ன நீர்னு சொல்லுவோம்னா உவர் நீர். இதில் அதிக அளவு என்ன இருக்குன்னா தாது உப்புக்கள் உள்ளது. நிலத்தடி நீரில் கரையக்கூடிய கால்சியமும் மெக்னீஷியமும் அதிகமாக உள்ளது. நிலத்தடி நீரில் மாசுக்களே இல்லை, ஏன்னா இயற்கையாகவே இது என்ன செஞ்சதுன்னா வடிகட்டப்படுகிறது. காற்றானது அதிக அளவு குளிர்வடையும் போது உறைந்த நிலையில் வானத்திலிருந்து விழுந்த நீரானது பனி அல்லது ஆலங்கட்டியாக மாறும். ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. அது பனிப்பந்து அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. காற்று அதிக அளவு குளிர்வடைகிறதுனால தான் இந்த மலை என்ன செய்யுதுன்னா வானத்திலிருந்து பெய்யுது. உலகில் கிடைக்கும் நன்னீரில் 70% நீர் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறோம். புவியில் கிடைக்கும் நீரோட அளவு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 97.5% நீர் அதிக உப்புத்தன்மையுடையதாக இருக்குது. மீதமுள்ள நன்னீரோட அளவை பாருங்கள் 2.5%. உறைந்த நிலையில் மூடு பனி மற்றும் பனிப்பாறையாக எவ்வளோ இருக்குன்னா 68.7% இருக்குது. நிலத்தடி நீரில் எவ்வளோ இருக்குன்னா 30.1% இருக்குது. மீதமுள்ள பிற நன்னீரில் 1.2% இருக்குது. நிலம், காற்று மற்றும் உயிரினங்களின் உடல் ஈரப்பதமாக எவ்வளோ இருக்குன்னா 0.9% இருக்குது. அதாவது உவர் நீர்னு சொல்லுவோம். ஏரிகளில் 20.9%, நிரந்தர பனிக்கட்டியாக 69.0% இருக்குது. உயிரினங்களில் எவ்வளோ இருக்குன்னா 0.26%, ஆறுகளில் 0.49% இருக்குது. சதுப்பு நிலத்தில் 2.6% இருக்குது. மண்ணில் உள்ள ஈரப்பதத்தில் 3.8% இருக்குது. வளிமண்டலத்தில் 3.0% இருக்குது. அடுத்து பாருங்கள், புவிப்பரப்பில் ஆறு மற்றும் ஏரி போன்ற இடங்களில் 0.3% நீர் காணப்படுதான். பெருங்கடலில் எவ்வளோ நீர் இருக்குது பாருங்கள், 96.5% நீர் பெருங்கடலில் இருக்குது. உலக நீர் நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. கடல் நீரை குடிநீராக்க 2 முறைகள் உள்ளன. ஒன்று காய்ச்சி வடித்தல், இன்னொன்று தலைகீழ் சவ்வூடு பரவல். காய்ச்சி வடித்தல்னா என்னன்னா ஆவியாதல் மற்றும் ஆவி சுருங்குதல், இந்த 2 செயல்முறை இணைந்தது தான் காய்ச்சி வடித்தல். தலைகீழ் சவ்வூடு பரவுதல்னா சவ்வு வழியே அதிக அழுத்தத்தோட நீர் செல்லும் போது உப்பும் தாது உப்புக்களை அந்த சவ்வு செல்ல அனுமதிக்கலை. இம்முறை தான் செல்ல அனுமதிக்காது. ஸோ அந்த அனுமதிக்காதனால பியூர் வாட்டராக நமக்கு கிடைக்குது. இந்த முறை எதுக்கு அப்படின்னா குடிநீர் பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு காண இந்த தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை தான் யூஸ் ஆகுது. உலகில் 25% மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதே இல்லையா. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் என்ன இருக்குது, அமிலம், காரம், ஆர்சனிக், காரியம், அதாவது லெட் அப்படின்னு சொல்லுவாங்களா, காரியம், பாதரசம், காட்மியம், இதெல்லாமே என்ன செய்யுதுன்னா வெளியேறுது. டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்துறதுனால நீர்வாழ் விலங்குகளோட உடம்புக்குள்ளே புகுந்து இந்த உணவு சங்கிலி மூலமாக மறுபடியும் எங்கே வருது அப்படின்னா மனிதரோட உடலுக்கு இந்த என்ன செய்யுது, நுண்ணுயிரிகள் பாதிப்பு ஏற்படுத்துது. நீரின் மூலம் பரவும் நோய்கள் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளிடையே அதிக அளவு நோய் மற்றும் இறப்பு ஏற்படுத்துது. எதனால அப்படின்னா நீரின் மூலம் பரவும் நோய்கள். எத்தனை வயசுனா 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடையே அதிக அளவு நோய் மற்றும் இறப்பு ஏற்படுத்துதான். உலகில் உள்ள 80% நோய்களுக்கு சுகாதாரமற்ற நிலையும் மாசுபட்ட நீரும் தான் காரணம். அடுத்து பாருங்க, நோயோட பெயர், உருவாக காரணி, அறிமுகம். வயிற்றுப்போக்கு எதனால அது உருவாக எது காரணம்னா பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணி. என்ன வகையான ஒட்டுண்ணினா சால்மோனெல்லா, ஷிகல்லா, ஈகோலி, இதெல்லாமே. இது அறிகுறி எப்படி இருக்குன்னா செரிமானமின்மை, வியர்வை, வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும். வயிற்று கடுப்பு அப்படின்னா ஷிகல்லாசிஸ் அப்படின்றது பாக்டீரியா ஷிகல்லா. மலம் கழிக்கும் போது ரத்தம், செரிமானமின்மை, வாந்தி, நீர்ச்சத்து குறைவு, காய்ச்சல், எடை குறைதல், இதெல்லாம் இதோட அறிகுறி. டைஃபாய்டு காய்ச்சல் எப்படி ஏற்படுதுன்னா பாக்டீரியா சால்மோனெல்லா அப்படின்ற உயிரினால. இது என்ன ஏற்படும்னா அதிகமான காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, தசை பலவீனம், எடை குறைதல், இதெல்லாம் இதோட அறிகுறி. காலரா அப்படின்னா பாக்டீரியா. என்ன பாக்டீரியா, விப்ரியோ காலரா பாக்டீரியா. கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடலில் நீர் வற்றுதல், இதெல்லாமே ஏற்படுது. அடுத்து பாருங்கள், ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்றது. ஹெப்பாடைட்டிஸ் ஏல வைரஸ், ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் பரப்புது. வாந்தி, காய்ச்சல், அடர் நிற சிறுநீர், அப்புறம் அரிப்பு, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக இருத்தல், பசியின்மை, இதெல்லாம் ஹெப்பாடைட்டிஸ் ஏ. அடுத்து பாருங்கள், ஹெப்பாடைட்டிஸ் இ வைரஸ், ஹெப்பாடைட்டிஸ் இ வைரஸ்னால பரவுது. வாந்தி, காய்ச்சல், அடர்ந்த சிறுநீர், அரிப்பு, தோல், இந்த சேம் இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி என்ன செய்யுதுன்னா இங்கேயும் பாதிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் சுமார் 30 லட்சம் பேர் வயிற்றுப்போக்குனாலேயே இறக்குறாங்களாம். டெங்கு காய்ச்சல் பற்றி சொல்கிறோன்னா பிளேவி வைரஸால் ஏற்படும் நோய் இது. பகல் நேரங்களில் கடிக்கும் பெண் ஏடிஸ் கொசுவால் தான் இது பரப்பப்படுது. நன்னீரில் தான் இந்த டெங்கு காய்ச்சல்
உண்டாகிற கொசு வந்து உற்பத்தி ஆகுது. அறிகுறிகள் அப்படின்னு சொல்லணும்னா 3லிருந்து 14 நாட்களுக்கு பிறகு தான் அறிகுறியே தெரிய வரும். இரத்த தட்டையணுக்களோட எண்ணிக்கை குறையும். அதிகமான காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுக்கல்ல வலி, இரத்த வாந்தி, வயிற்று வலி எல்லாம் ஏற்படும். சிகிச்சை அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முறையான சிகிச்சை டெங்கு காய்ச்சலுக்கு இல்லை. அடிக்கடி என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணீர் பருகணும். பேராசிட்டமால் டைலினால் எடுத்துக்கொள்கிறது காய்ச்சல் மற்றும் வலியை நமக்கு என்ன செய்யும்னா குறைக்கும். ரீஹைட்ரேஜன் சால்ட்டு நீர்ச்சத்து மற்றும் தாது உப்புகளை ஈடு செய்ய உதவும். ஒரு தண்ணி குடிப்பாங்க. ஸோ அது இங்கே அடிக்கடி என்ன செய்யணும் அப்படின்னா நீர்னு போட்டுக்கோங்க. நீர் வந்து நமக்கு என்ன செய்யணும் பருகணும். ஸோ அடுத்து பாருங்கள், ஏடிஸ் கொசுக்கள் வந்து சிக்கன்குனியா, மஞ்சள் காய்ச்சல் போன்ற நோய்களையும் ஏற்படுத்தும். இதனால் மரணம் கூட ஏற்படுத்தலாம். இந்த ஏடிஸ் கொசுனால் உருவாகிற சிக்கன்குனியா, மஞ்சள் காய்ச்சலால் மரணம் கூட ஏற்படலாம். அடுத்து பன்றி காய்ச்சல், H1N1 காய்ச்சல். இது வந்து ஒரு சுவாச நோய். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் தான் அந்த பன்றி காய்ச்சல் ஏற்படுது. பன்றியோட சுவாச குழாய்களில் தொற்றை உருவாக்கி கடுமையான காய்ச்சல் ஏற்படுத்தும். ஸோ அந்த பன்றி இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பரவும், அது மூலமாக மற்ற மனிதர்களுக்கு பரவும். சுவாச பாதையில் தொற்று, செரிமானமின்மை, மூக்கில் நீர் வடிதல் இதெல்லாம் இதோட அறிகுறி. நீரால் பரவும் நோய்கள் உருவாக்கும் நுண்ணுயிரிகள் என்னென்ன அப்படின்னா பாக்டீரியா, வைரஸ், நுண்ணுயிரிகள், புரோட்டோசோவா இதெல்லாமே சொல்லலாம். வளிமண்டலத்தில் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் தான் காணப்படுது. உப்புத்தன்மை நீக்குதல் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கை செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் ஊற்று நீரெல்லாம் ஒன்றிணைந்து தான் ஆறாக உருவாகுது அப்படின்னு ஒரு ஒன் வேர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு 5ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பருவத்தில் 2வது பாடத்தில் உள்ள நீர் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் உள்ள நோட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.